நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். 3 போட்டியுமே வச்சு முடிச்சுட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்தா யார் வின் பண்ணாங்கன்னா, நம்ம கண்மணி தாங்க வின் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையா ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா வீரா தாங்க. அது எப்படி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன உன் புருஷன் போய் எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் கறி வாங்கிட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மாறன் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. பாட்டி என்ன பாட்டி இவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற வீரா, இன்னைக்குன்னு பார்த்து ஊரில் உள்ள கூட்டம்லாம் சிக்கன் கடையில் தான் இருக்குது, என்னையவே டோக்கனை போட்டு நிற்க வச்சிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, டேய் நீ டோக்கன் போட்டாலும் லைனில் நிற்க மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, போட்டிக்காக நின்று தான் ஆகணும், நின்று வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தா வீரா போய் சம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்மணி உனக்கு தனியாக சொல்லணுமா, நீயும் போய் சம, 2 பேரும் சமைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமைக்க போயிட்டாங்க. நம்ம ராகவன் வந்து கண்மணிக்காக போய் சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மாறன் வந்து வீராவுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க. என்ன வீரா, அடுப்படினா என்னென்ன தெரியாதவன் அவனே வந்து சமைக்கும்போது நான் சமைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து ராகவனை சொல்கிறாங்க, ஏங்க வேண்டாங்க நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும், இரு கண்மணி, போன வட்டம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைச்சு தான் நம்ம வந்து வின் பண்ணோம், இந்த வட்டமும் அதே மாதிரி வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்கிறாங்க. என்னடா நான்வெஜ் சமைக்கிறதெல்லாம் சாதாரண வேலை நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம வீரா வந்து யூடியூப் பார்த்து தான் சமைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க என் மொபைல் வந்து அங்கே இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறனை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து எல்லாருமே அதை பார்த்து நல்லா சமைச்சு முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு எல்லாத்தையுமே இலையில கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு மருமக கண்மணி, நீ வந்து என்ன சமைச்சிருக்க அதை கொண்டு வந்து வை அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கண்மணி வந்து சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடுறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. அதுக்கடுத்து வந்து வீரா கொண்டு வந்து வை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் வீரா கொண்டு வந்து வைக்காங்க. வீரா கொண்டு வந்தோடனே அதையும் சமைச்சு பார்க்குறாங்க. என்ன பாட்டி இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா, வீரா தான் வின் பண்ணான்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. இருடா சாப்பிட்டு பார்த்து தான்டா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாட்டி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, சரி எனக்கு வந்து கண்மணியோட சாப்பாடு தான் பிடிச்சிருக்கு, கண்மணி தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே மாறனுக்கு வந்து ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியும் வீரா வந்து ஜெயிக்க முடியலையா, ராகவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ஹெல்ப் பண்ணி அண்ணி ஜெயிச்சிருக்காங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க, பெரியம்மா கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து இன்னொரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஏன்னா வீரா வந்து நல்லா சமைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாடி நான் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணாலே போதுமா, அதாவது இந்த போட்டியில் கண்மணி தான் ஜெயிச்சிருக்கா சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சரின்னு சொல்லிட்டு கண்மணி அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எம்மாடி வீரா நீ வந்து வாழ்க்கையிலே ஜெயிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்குமே புரியலை, என்னடா அது வாழ்க்கையிலே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து எல்லாருமே சமைச்சு முடிச்சப்பட்ட கடைசியில் பார்த்தா நம்ம வீரா இருக்காங்களே, வீரா வந்து ஒரு கை நிறைய உப்பள்ளி அவங்க சமைச்சதிலே போடுற மாதிரி தான் காட்டுவாங்க. அதை போய் பாட்டி வந்து தடுத்து நிறுத்துவாங்க. என்ன வீரா நீயே உப்பள்ளி உன் சாப்பாடில் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், இல்லைம்மா உப்பு வந்து கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னது உப்பு பத்தலையா, கொஞ்சம் எடு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு எடுத்து குடிச்சு பார்ப்பாங்க. பார்த்தா உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. என்ன வீரா போய் சொல்லிக்கிட்டு இருக்க, உப்பெல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்துமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்ன அக்காக்காக விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, குடும்பத்துக்குள்ளே வந்து எதுக்கு போட்டி பொறாமல் எல்லாம், அக்கா தானே செவிச்சிட்டு போட்டோம், நான் விட்டு கொடுத்து போகிறேன், விட்டு கொடுத்துல இருக்கிற சுகமே தனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி என்னம்மா சுகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பாட்டி இப்போ வந்து வெளியாலாம் நம்ம போட்டி போட்டு வின் பண்ணலாம், ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு இவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து சரியாக இருக்காது. போட்டியாக இருந்தாலுமே விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது, அப்போ தான் குடும்பம் வந்து ஒத்துமையாக இருக்கும், இல்லைன்னா குடும்பம் ஒத்துமையாக இருந்தாலும் சந்தோஷமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க. அப்போ தான் பாட்டி வந்து செஞ்ச தப்பெல்லாம் புரியுது. ஏன்னா பாட்டி வந்து அவங்க மகன் அவங்க மருமக இருக்காங்களே, அவங்க 2 பேர்கிட்டையும் நான் வச்சதான் சட்டம், நான் வச்சதான் இங்கே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூடாக இருந்திருப்பாங்க. அதனாலேயே அவங்க வந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சு போய் அனாதை ஆசிரமத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ தான் புரியுது, நான் வந்து விட்டு கொடுத்துருந்தேன்னா அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு புரிய ஆரம்பிச்சிருது. உடனே போய் ராமச்சந்திரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ராமச்சந்திரா உன் மருமக இருக்காளே அவ்வளோ பாசமானவடா, உன் கண்மணியும் ரொம்ப நல்லவ, 2 பேருமே நல்லவ, உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையாக இருக்குடா, உனக்கு இப்படி ஒரு மகன்கள் இப்படி ஒரு மருமகள்லாம் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது, நானும் போய் என்னோடய குடும்பத்தோடு வந்து சேர்ந்து வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, அனாத ஆசிரமத்துக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைடா என் கண்ணை வந்து வீரா வந்து திறந்துட்டா, இனிமேல் வந்து என் மகன் கண்ணை என்னோட மருமக லட்சுமி அவங்க கூட தான் போய் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்களே என்ட்ரி ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க.
இவங்கள யார் வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து கேட்குறாங்க. நான் தாம்மா வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏன் பெரியம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நான் வந்து வீட்டில் வந்து ரொம்ப ரூடாக இருந்துட்டேன், என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன், அவங்களோட ஆசைப்படி விருப்பப்படி இருக்க விடாமல் நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கக்கிட்ட வந்து அவங்க கூடயே நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சூப்பர் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வீராவையும் மாறனையும் மட்டும் தனியாக கூட்டு போகிறாங்க. அம்மாடி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலே சூப்பர் ஜோடி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாம்பத்திய உறவுலலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் வந்து இந்தாம்மா ஒரு காயின், இந்த காயினை வந்து பாட்டி நினைவாக வந்து கையிலேயே வச்சுக்கோ, எப்போயுமே தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுக்காங்க. கொடுத்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே எந்த இது இருந்தாலும் நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு கணவன் மனைவியாக வாழ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போகிறாங்க. அடுத்து வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, சரிடா ராமச்சந்திரா, நான் கிளம்புறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாட்டி கிளம்புற அப்படின்னு கேட்டவொடனையும், இப்போ தான்டா போகிறேன், இன்னொரு நாள் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிளம்புறாங்க. உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து பாட்டியை வந்து வழி அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.